விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். இன்றைக்கு அநேக சபையில் உலகம் ஃபுல்லாக இயேசுடைய பிறப்பை கொண்டாடிட்டு இருப்பாங்க. அநேக விதத்தில் இயேசு எப்படி பிறந்தார், இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வாறாக பிறப்பதின் மூலமாக நம்மளுக்கு நன்மை அடைந்திருக்குது, அதெல்லாம் பார்ப்பாங்க. இதில் ஒரு சைலண்டான ஒரு கேரக்டர் இருக்குது வேதாகமத்தில். அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அது யாருன்னா யோசேப்பு. இந்த யோசேப்பை பற்றி தான் இப்போ வாசித்தேன். இந்த யோசேப்பு பெருசாக பேசுன மாதிரி ஒரு காரியம் வேதத்தில் சொல்லப்படவில்லை. தேவனுடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து செய்தி வருகிறது. தேவ தூதர்கள் அவங்க பேசுறாங்க, பேசி சொல்றாங்க, கட்டளைகளாக கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதை அப்படியே அவர் செய்கிறார். அவர் பெருசா பேசுன மாதிரி எதுவுமே தெரியல. அவர் ஒரு சைலண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனா செயல்படுகிறார். அதாவது சிலர் நல்லா பேசுவாங்க, ஆனா எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா யோசேப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா இருக்கிறாரு. சொன்னதை உடனே கீழ்ப்படுகிறார். பெருசா இந்த லைம் லைட்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட உலகத்துல இருக்கிறோம்னா, ஒரு காலத்துல எப்படின்னா எல்லாம் பெருசா தெரிஞ்சிக்க கூடாதுன்னு யோசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு பொதுவாகவே எப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிறது கூட வெளியே தெரிஞ்சாதான் இன்னைக்கு ட்ரெண்டு. கரெக்டா? சில நேரங்களில் ஊருக்கு போகிறதே தெரியாது. அவங்க ஊருக்கெல்லாம் போய் 2 மாதம் கழிச்சு லெட்டர் எழுதி அந்த லெட்டர் வர்றதுக்கு 1 மாதம் ஆகும். அப்போதான் நம்மளுக்கே தெரியும். ஆனால் இப்போ இங்கே இருக்கிறோன்னா இங்கே இருக்கிறோன்னு தெரியுது எல்லாருக்கும். அந்த மாதிரி இந்த உலகம் போய்கொண்டு இருக்குது. இயேசுவினுடைய தகப்பன், அடாப்டட் ஃபாதர், இயேசு பிறப்பதற்காக பரலோகம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தகப்பன் அவர் தான் யோசேப்பு. அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஒரு லைம் லைட்ல வந்திருக்கணும், பெரிய பிரம்மாண்டமா தேவகுமாரன், அவர் எங்க வீட்டில் பிறந்திருக்காரு, என் குடும்பத்துல பிறந்திருக்காரு, இது எவ்வளவு பெரிய அந்தஸ்து அப்படின்னு பெருசா ஒரு பந்தா மாதிரி பண்ணியிருக்கணும்ல. ஆனா யோசேப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்டலா இருக்கிறாரு. எதுக்குமே காட்டிக்கவும் இல்லை, எதுவுமே காட்டிக்கல, அமைதியா இருக்கிறார். யோசேப்பை குறித்த வெகு சில சம்பவங்கள் மட்டும்தான் வேதத்தில் இருக்குது. இன்னும் சொல்ல போனா யோசேப்பு மாதிரி இம்மீடியட்டா கீழ்ப்படிந்து செயல் செய்வதற்கு வேதத்துல ரொம்ப நிறைய எல்லாம் கிடையாது. அவ்வளோ இம்மீடியட்டா சொன்னாங்க, கேள்வியே கிடையாது, கான்வர்சேஷனே கிடையாது. சொன்னாங்க, சொன்ன உடனே நான் செஞ்சிட்டேன், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒரு உத்தமனாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக யோசேப்பு இருக்கிறார். அந்த இடத்துல தான் இயேசு பிறக்கிறார். யோசேப்பு பற்றி கடைசியா வேதத்துல போடப்பட்டது எங்கன்னா 12 வயசுல இயேசு இருக்கும்போது தேவாலயத்துக்கு போறாரு, பேசுறாரு, காணாம போயிட்டாரு, அவரை போய் கூப்பிட்டு வர்றாங்க. அதோட யோசேப்பை பத்தி கதையே கிடையாது. வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை யோசேப்பு மரித்திருக்கலாம்,
இயேசு போய் 30 வயதுல ஞானஸ்தானம் பெற்று அந்த கானா ஒரு கல்யாணத்துல முதல் அற்புதம் செய்யறாரு பாருங்க, அதை கூட பார்க்காமல் இருந்திருக்கலாம் யோசேப்பு. இயேசு செஞ்ச முதல் அற்புதத்தை பார்க்காம கூட இருந்திருக்கலாம். இயேசு செய்த முதல் பிரசங்கம் அதை கூட கேட்காம இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் இல்லாம ரொம்ப ரொம்ப ஒரு ஓரத்துல அவர் செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செய்கிறார். நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, நிறைய நேரங்கள்ல நம்ம எல்லாருக்குமே பொதுவாகவே மனிதர்களுக்கு எப்படின்னா, மற்றவங்க முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும், அது நல்ல விஷயம் தான், நல்லா இருக்கணும் தான், அதெல்லாம் தப்பு சொல்ல. ஆண்டவரே சொல்றாரு உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றார், அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நிறைய நேரங்கள்ல தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த மிகப்பெரிய காரியத்துல ஒரு பெரிய தேவன் எழுதுகிற ஒரு மிகப்பெரிய கதை, ஒரு கதை எழுதுறாரு, அதில் ஒரு சின்ன கதாபாத்திரமா நான் என்ன வச்சிருக்கிறேன். எல்லா நேரங்கள்லயுமே இப்ப பாருங்க, இந்த படம்லாம் எடுக்கிறாங்கல்ல, படம் தெரியுமா, படம் எடுக்கிறாங்க. இந்த படத்துல ரொம்ப முக்கியமா காட்டப்படுகிறது யாரு? நீங்களாம் படம் பார்த்தது இல்லையா? படத்துல யார் முக்கியமா காட்டப்படுறாங்க சொல்லுங்க? ஹீரோ, ஹீரோ ஹீரோயின், அப்புறம் மிஞ்சு போனா வில்லன், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் சைட் கேரக்டர்ஸ் தான். ஆனா இது ரொம்ப முக்கியமா ஏகப்பட்ட பேர் வேலை செய்யறாங்க. ஒரு படம் எடுக்குது, ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்கறாங்க. இந்த கேமரா பிடிக்கிறதுக்கே நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாளும் வெளியில வர்றது கிடையாது. அவங்க ஃபேஸ் கடைசியில போடுவாங்க கேமராமேன் வேணா, அதை கூட நிறைய பேர் பார்க்கறது கிடையாது. ஆனா கேமராமேன் இல்லாம படம் எடுக்க முடியுமா? ஆனா இந்த செட் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஏகப்பட்ட வேலை இருக்குது. இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய சரீரத்துல பகிர வேண்டிய, கொடுக்க வேண்டிய ஒரு சின்ன காரியமா இருக்கலாம். ஆனா நீங்க அதை கொடுக்கிறது தேவனுக்கு மிகப்பெரியது. நம்மளுக்கு சின்னதா இருக்கும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, நம்ம சொந்தக்காரனுக்கு இவன் என்ன பண்றான், ஒன்னும் பெருசா செய்யலையே, இவன் என்ன பெருசா சாதிச்சிட்டான், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கும், இவன் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்காதுன்ற அளவுக்கு கொண்டு நிப்பாட்டி இருப்பார். அதான் யோசேப்பு. அதை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். இது யோசேப்புன்ற கேரக்டரை ரொம்ப பெருசா நம்ம உட்காந்து பார்த்து அவர் என்னெல்லாம் பண்ணாருன்றத பாக்குறது கிடையாது. ஆனா அவர் மட்டும் அவர் செய்ய வேண்டியதை செய்யலன்னா இயேசுவே பிறந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர்ஸ் என்ன இருக்கு அவருடைய வாழ்க்கையில இருந்திருக்கு. 2:13 பாத்தீங்கன்னா, மத்தேயு 2:13 கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வாசிச்சேன் 1ஆம் அதிகாரத்துல, திடீர்னு திடுதிடுப்புன்னு ஒரு சொப்பனம் வருது. அதுல பாத்தீங்கன்னா தேவதூதன் வராரு, வந்துட்டு சொல்றாரு, எப்பா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஏற்கனவே கர்ப்பமா இருக்குது, ஆனா பயப்படாத, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. நம்ம கலாச்சாரத்தை விட பயங்கரமான கலாச்சாரம், கல்லெறிஞ்சே கொன்றுவானுங்க. ஆனா இந்த யோசேப்பு என்ன பண்ணிருக்கிறான், அவன் ரொம்ப நீதிமான், அவனுக்கு தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி நம்ம என்ன பண்ணலாம், சைலண்டா நம்மளே நழுவுற மாதிரி இந்த கல்யாணத்துல இருந்து நழுவிடுவோம். அந்த பொண்ணு எப்படி கர்ப்பம் ஆச்சுன்னு தெரியல, நம்ம என்ன பண்ணலாம், அந்த பொண்ணை அவமானப்படுத்த வேணாம். எதுக்கு, எவ்வளவு உத்தமனா இருக்கான் பாருங்களேன். அந்த பொண்ணை எப்படி பேர ஒண்ணுமில்லாம நம்மளுக்கு நிச்சயமா இருக்கிற பொண்ணு எப்படி இது கர்ப்பம் தச்சுன்னு ஒன்றுல நாக்குறேன்னு அப்படியே வருந்து கட்டிட்டு வரல, என்னாச்சுன்னு தெரியல, நம்ம சைலண்டா விளைக்கிறலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறார். தேவதூதன் சொப்பனத்துல சொல்றாரு, இது தேவனிடத்தில் வந்த தேவகுமாரன் இருக்குது, பயப்படாத, சேர்த்துக்கோன்னு. அதான் 1ஆம் அதிகாரத்துல அங்க வாசித்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கான், நித்திரை தெளிந்து எழுந்து
கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். பேச்சு கூட பேசல, பேசவே இல்லை யோசேப்பு. பாத்துக்கிறேன், இல்ல நான் வந்து எங்க அப்பா கிட்ட கேட்கணும், என் சித்தப்பாவை நான் கூட்டு வச்சு பேச போறேன். தேவனிடத்திலிருந்து ஒரு கட்டளை வந்திருக்கு, தேவன் தூதனே சொல்லி இருக்கிறாரு, நம்ம செஞ்சிருவோம், அவ்வளவுதான், செஞ்சுட்டாரு. இப்போ குழந்தை பிறந்துருச்சு, அற்புதமா குழந்தை பிறந்துருச்சு. இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2வது அதிகாரத்துல திருப்ப சொப்பனத்துல வந்து ஏரோதுக்கு வந்து அதுக்குள்ள நியூஸ் போயிடுச்சு. சாஸ்திரிகள்லாம் வந்து வணங்க வராங்க, நியூஸ் போயிடுச்சு, இவன் பண்றான் 2 வயசு கீழே இருக்கிற எல்லா குழந்தையும் கொண்டுருங்கன்ட்டான் ஏரோது ராஜா. இப்போ எல்லா போர் சேவர்களும் வீடு வீடா போய் 2 வயசு கீழே இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் கொண்டுட்டு இருக்காங்க. ஏரோது எவ்வளவு மோசமானவன் தெரியுமா? சரித்திரத்துல சொல்றாங்க, சொந்த பிள்ளையவே கொண்டான் அவன். ஏன்னா அவன் வளர்ந்து இவனுக்கு வாரிசா வந்து இவனுக்கு முன்னமாவே ராஜா ஆயிடுவான்னு பயந்து போய் புள்ளையவே கொண்டிருக்கிறான். எவ்வளவு மோசமானவன் பாருங்க ஏரோது, புள்ளையவே கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவன் இப்ப சட்டம் போடுறான், 2 வயசு கீழே ஆண் குழந்தை இருக்குதா தூக்கிடுங்க, ஏன்னா என் ராஜ்யபாரத்துக்கு என் ராஜ்யத்துக்கு எதிராக வந்திருக்குது அப்படின்னு. இப்போ என்ன பண்றான் யோசேப்பு? ஏரோது பிள்ளை கொலை செய்ய தேடுவான், அதெல்லாம் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். சொன்ன உடனே நைட்டை போய் எல்லாரும் கிளம்புங்க, ஜம்மு காஷ்மீருக்கு போங்கன்னு எத்தனை பேர் போவீங்க? பக்கத்து தெருவுக்கு போறதுக்கே நம்ம அவ்வளவு யோசிக்கிறோம். வீடை மாத்தணும்னால அத்தனை யோசிக்கிறோம். அந்த தெருவுக்கு போலாமா, தண்ணி இருக்குதா, குழாயில வருமா, டேங்க்ல இருக்குதா, ஏரியா எப்படி இருக்குது, நாய் இருக்குதா, மாடு இருக்குதா, ஓலா வருமா, எல்லாம் வருமானு பார்த்துட்டு போறோம். இங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்லை. இருந்தாருன்னா பிள்ளை செத்துரும். ஒரு வேத அறிஞர் கமெண்ட்ரியில போடுறாரு, இயேசுவை கிட்னாப் பண்ணிட்டு போறானா யோசேப்பு, ஒளிச்சு வச்சு மறைச்சு வச்சு. ஏன்னா பல மணி நேரம் டிராவல் பண்ணி யோசேப் இருக்கிற இடத்துல இருந்து எகிப்துக்கு போனோம். போற வழியெல்லாம் போர் சேவகர்கள், செக் போஸ்ட் இருக்கும். சட்டம் என்ன சொல்லி இருக்குது, 2 வயசுக்கு போட்டு மறைச்சு வச்சு ஒளிச்சு வச்சு யாருக்கும் தெரியாம ரொம்ப பந்தோஸ்தா கூட்டிட்டு போயிருக்கிறாரு. யாரு? யோசேப். ஏன் கூப்பிட்டு போனாரு? ஒரு நாள் சொப்பனத்துல, இல்ல ஏதோ நம்ம கொஞ்சம் பருப்பு சாதம் நிறைய சாப்பிட்டதுனால ஏதோ கனவு வருது போலன்னு உட்காரல. அவருக்கு தெளிவா தெரியுது, இது பரலோகத்திலிருந்து வருகிற செய்தி, தேவனிடத்திலிருந்து வருகிற செய்தி. நான் தேவன் சொல்றதை அப்படியே செய்வேன். இங்க பேசவே இல்லை பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல வாசித்தேன், யோசேப்பு ஏதாவது பேசினாரா? இல்ல. 2ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்குது? பேசவே இல்லை. சொன்னாரு, உடனே இவர் எழுந்துட்டார். எழுந்து இரவிலே பிள்ளையும் அது தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்க இருந்தான். எதற்காக? இப்போ ஒரு வாக்குத்தத்தை நிறைவேறுது பாருங்க. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சிம்பிள் கமாண்ட்ஸ், ஜஸ்ட் ஒபே. ஆண்டவர் உங்ககிட்ட ரொம்ப சின்ன விஷயத்தை தான் சொல்வாரு, உங்களால செய்ய முடியாத சொல்ல மாட்டாரு. ஆனா நீங்கள் சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையை சரித்திரமாக மாற்றுவார். 2000 ஆண்டு ஆயிருச்சு, யார பத்தியும் பேசல, யோசேப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். 1800ஆம் ஆண்டுகளில யோசேப்பை செயின்டாக அறிவிச்சாங்க. பெரிய அளவுல வந்து யோசேப்பு வந்து அந்த ஊழியம் பண்ணாரா, இந்த ஊழியம் பண்ணாரா? பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. அது சின்னதோ பெருசோ சொன்னதை அப்படியே செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு, உங்களை வழி நடத்துவாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து சொல்லுவாரு, இந்த இடத்துக்கு போ, அங்க போகாத, இங்க போ, இதை செய், இதை செய்யாத. நான் சொல்றேன், அந்த இடத்திலே உங்களுக்கு அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. இயேசு எப்படி அற்புதமாக பிறந்தாரோ அப்படி காத்து கொண்டிருக்கிறது. கஷ்டப்படல. நம்ம வந்து இந்த நாடகத்துல வந்து 3 சாஸ்திரிகள் நாடகம் போடுவோம், பார்த்துருக்கீங்களா? அது 3 நம்ம போட்டுக்கிறது தான். நிறைய பேர் வந்தாங்க, பெரிய பெரிய பாக்ஸா பெரிய பெரிய ஒட்டகத்துல
தங்கத்தை எடுத்து வந்தார்கள், வெளியேறப்பெற்ற பொருட்களை எடுத்துட்டு வந்தார்கள் இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுக்கும்படியாக. எதுக்கு தெரியுமா? யோசேப்பு போன்னு சொன்னா டக்குன்னு கிளம்பி போனோம். நான் சொல்றேன் பாருங்க, நிறைய நேரத்துல இயேசுவுக்கு அங்க அங்க அன்னைக்கு நைட்டு கிளம்பி போகும்போது காசு தேவைப்பட்டிருக்கும், பணம் தேவைப்பட்டிருக்கும் கொடுக்கறதுக்கு. சேவகர்களுக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் ஏதோ வெள்ளி காசு தங்க காசு ஏதோ கொடுத்துதான் கூட்டிட்டு போனோம். எகிப்து அந்த நாட்கள் இருக்கிற வல்லரசு, ரொம்ப நாள் அங்க இருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல திருப்பி ஒரு பாருங்க, ஏரோது இறந்த பின்பு, திருப்பி பாருங்க அடுத்து சொப்பனம் வரப்போது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஏரோது இறந்துட்டாரு. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள். திடீர்னு திருப்பி சொப்பனம் வருது. சொப்பனத்துல என்ன சொல்றான் தேவதூதன்? அவ்வளவுதான், அவன் செத்து போயிட்டான். இப்ப நீ என்ன பண்ணு, எழுந்து பிள்ளையும் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். இப்போ வாக்கு தத்தம் நிறைவேறுது பாருங்க. 23வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. தேவன் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வாக்கு தத்தங்களாக கொடுக்கிறாரு தீர்க்கதரிசிகளுக்கு. எகிப்துல இருந்து வரவழைப்பென்றாரு, நசர் என்று அழைக்கப்படுன்றாரு. இதெல்லாம் செய்யறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும் இல்ல? அதை செய்யறதுக்கு யார தேவன் பயன்படுத்துகிறார்? இந்த யோசேப் என்கிற உத்தமனாகிய முற்றும் கீழ்ப்படுகிறவனாக இருக்கிற ஒரு நபரை தேவன் தெரிந்தெடுக்கிறார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்க முடியுமா? உங்களை நம்ப முடியுமா? இன்னைக்கு நம்ம இயேசுவை சுமந்துட்டுலாம் போல அங்கேயும் இங்கேயும். இயேசு உங்கள் இருதயத்தில் இருக்கிறார். நம்மளுக்கு அந்த பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அந்த குழந்தைய தூக்குறோம், இயேசு பேபியை நம்ம தூக்குறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இருதயத்தில் இயேசு வாசம் செய்கிறார். அவர் இருதயத்தில் இருந்து உங்களுக்கு சொல்லுவதை நீங்கள் அதை அப்படியே கேட்க முடிகிறதா? கேட்கிற அந்த நேரத்தில் அற்புதங்கள் நடக்கும். அதுதான் இப்ப நம்ம வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் நடக்கும், நம்ம வாழ்க்கையில் அநேக அதிசயங்கள் நடக்கும். ஆண்டவர் நிறைய நன்மைகளை நம்மளுக்கு செய்வார். ஆனா அந்த கேரக்டர், நம்மளுக்கு இருக்க வேண்டிய அந்த அந்த குணாதிசயம் எப்படிப்பட்ட குணாதிசயம்னா, தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, அதை அப்படியே கேள்வியே கேட்கல. யோசேப்புக்கு அப்பா இருப்பாங்க, மாமா இருப்பான், மச்சான் இருப்பான், சித்தப்பா இருக்கான். நம்ம இன்னைக்கு பாருங்க, யாராவது ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லுங்க, என் மாமாட்ட கேட்கணும், மச்சான்கிட்ட கேட்கணும், சித்தப்பாட்ட கேட்கணும், எல்லாம் ஓகே. தேவன் சொல்றாருல, சொல்றாரு தான், ஆனா கேட்கணுமா இல்லையா? யோசேப்பு தேவனிடத்திலிருந்து ஒரு கட்டளை வந்துருச்சு, அவ்வளவுதான், நான் அதை பாட்டுக்கு நான் செஞ்சுட்டே இருக்க போறேன். நான் சொல்றேன், இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு குறைவென்பதே இல்லை. வெள்ளி தங்கம் எல்லாத்தையும் பாக்ஸ் மாதிரி அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அரசர்கள், நியாயசாஸ்திரிகள், வெளியேறப்பெற்ற பொருட்கள் ஒட்டகத்துல பாக்ஸ் பாக்ஸா அடக்கி வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? ஒரு மனுஷன் இருக்கான், சொன்னா செய்வான், அவனுக்கு எவ்வளவு வேணா வெள்ளியை தரலாம், எவ்வளவு வேணா தங்கத்தை தரலான்னு பரலோகம் அனுப்புகிறது. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கையிலையும் நீங்கள் இந்த பூமியிலே வாழ்கிறதற்கு தேவைக்கும் அதிகமாக உண்டாகும். ஆமென். ஆண்டவர் சொல்ற இந்த சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, கேளுங்க. இப்போ இங்க கூறப்பட்ட இதே வசனம் தீர்க்க தரிசனமா கூறப்பட்டுச்சுன்னு சொல்லுதுல, அது எங்க தீர்க்க தரிசனமா கூறப்பட்டுச்சுன்னா ஏசாயால கூறப்பட்டிருக்கு. ஏறத்தாழ ஒரு 734 வருஷத்துக்கு முன்னாடி அது கூறப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஏசாயா 7ஆம் அதிகாரம், ஏசாயால 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த தீர்க்க தரிசனம்
734 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்டது மரியாளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. மரியாளுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்கு யோசேப்பும் மரியாளும் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை. இப்ப நான் ஃபர்ஸ்ட் யோசேப்பை பத்தி பேசுறேன், அப்புறம் மரியாளை பத்தி பேசலாம். யோசேப் பத்தி மட்டும் நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ளவங்க அவங்க இருக்கிறாங்க. இயேசு பிறக்க வைக்க, தீர்க்க தரிசனம் நிறைவேற நம்மளுடைய சைட்ல ஏதோ ஒண்ணு செய்ய வேண்டியது இருக்கு. நிறைய நேரங்கள்ல சிலருக்கு கேள்விகள் கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, ஆண்டவர் தான் நிறைய சொல்லிக்கிறார்ல, சில நேரங்கள்ல தீர்க்க தரிசனமே உரைப்பான். உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், உனக்கு சம்பளம்லாம் பெருகும், உனக்கு உயர்வு வரும், இல்லாமல்லாம் மாறப்போகுது, உனக்கு பெரிய அளவுல நன்மை நடக்க போகுது, எல்லாம் தீர்க்க தரிசனமா வரும். அதெல்லாம் தேவனிடத்துல இருந்தா வருகிறது. ஆனா அதை அனுபவிப்பதற்கு என்கிட்ட சில விஷயங்களை மாற்ற வேண்டும். அதுதான் நான் இப்ப உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கையில் அற்புதம், அதிசயம், நன்மை அதெல்லாம் ரொம்ப எளிதா நடக்கும். இது வரைக்கும் ஆண்டவர் நிறைய நன்மையை செஞ்சிருக்கிறார் உங்க வாழ்க்கையில. ஒருவேளை இந்த வருஷத்துல உங்களுக்கு ஏதோ நிறைய நடக்காம இருக்கலாம், நீங்க ஆசைப்பட்டது வராம இருந்திருக்கலாம், இன்னும் நீங்க விரும்பிட்டே இருக்கிறீங்க, இன்னும் பொருளாதாரத்துல கொஞ்சம் காசு இன்னும் நிறைய வரல, நான் விரும்புற அளவுக்கு எனக்கு எதுவும் இன்னும் நடக்கல அப்படின்லாம் நீங்க மனசுல நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், வர்ற ஆண்டுல வர்ற நாட்கள்ல ஆண்டவர் அதை செய்வார். அது உங்களுக்கு கிட்டி சேரும், அது உங்களுக்கு வரும். ஆனா உங்களுடைய ஹார்ட்டை யோசேப்பு மரியாள் மாதிரி எப்படி சொன்னதை ஒன்ன செய்யறாங்களோ, எப்படி வாக்குத்தத்தத்தை நிறைவேறதுக்கு அவங்களே எக்யூப் பண்ணிக்கிறாங்களோ, அது மாதிரி நம்மளை மாத்திக்கணும். ஆண்டவர் மாற வேண்டிய அவசியமே இல்லைல்ல. ஆண்டவர் என்ன சொல்றார்? நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறவில்லை. அப்ப மாற வேண்டியது யாரு? நான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ தான் மாறணும். அது ரொம்ப ஈஸில. நீ மாறணும். ஆண்டவர் மாற மாட்டார். திருப்பி சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, ஆண்டவர் மாற மாட்டாரு, நீ தான் மாறணும். என்ன மாறணும்? வசனத்தின்படி கேட்கணும், ஆண்டோட வார்த்தையின்படி கேட்கணும், ஆண்டவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்போ இங்க இதுடைய அந்த ஹிஸ்டரியை நம்ம பார்க்கிறோம். ஒரு இந்த ஏசாயா 7ஆம் அதிகாரம் எந்த ஒரு சம்பவத்தின் ஊடாக இது கூறப்படுகிறது அதுதான் நான் சொல்றேன். தாவீது மரித்து போகிறார், தாவீது ராஜா. அதுக்கடுத்து ஆளுகை செய்யறதுக்கு சாலமோன் ராஜா வருகிறாரு. சாலமோன் ராஜா தான் இஸ்ரவேல் அனைத்திற்கும் ராஜாவா இருந்தது கடைசியா. அதுக்கப்புறம் அது யூதயாவுன்னு பிரிஞ்சிருச்சு. இஸ்ரவேல் எப்படி ஆயிடுச்சு? ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அப்ப யூதயாவுக்கு தனி ராஜா வந்துடுறாங்க, இஸ்ரவேலுக்கு தனியா ஒரு ராஜா வந்துடுறாங்க. அப்போ ஆகாஸ்ன்னு ஒரு ராஜா வரான். அந்த ராஜா பேரு ஆகாஸ். இந்த ஆகாஸ் எப்படிப்பட்டவன்னா, ஆண்டவருக்கு சொல்றத கேட்க மாட்டான். இப்ப நான் சொன்னது என்னன்னா, யோசேப்பு தேவன் சொன்னதை அப்படியே கேட்டான். யோசேப்பு என்னெல்லாம் சொன்னாரோ அத அப்படியே கேட்டான். ஆனா இந்த ஆகாஸ் என்றவன் சொன்னதை கேட்கவே இல்லை சுத்தமா. அந்த எக்ஸாம்பிள தான் காட்டுறேன். ஆகாஸ் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைனா, யெகோவா தேவனை அறிஞ்சிருந்த இந்த ஆகாஸ் ராஜா ஒரு ரெபலியஸா, ஆண்டவர் என்ன சொல்றது நான் என்ன செய்யறது, அப்படிப்பட்ட எண்ணத்தை படைத்தவன் தான் இந்த ஆகாஸ் ராஜா. இந்த ஏசாயா 7ஆம் அதிகாரத்துல கூறப்படுகிற இந்த ராஜா, ஆகாஸ் ராஜாக்கு யாவேன்னா தேவன் யாருன்னு தெரியும், யெகோவா தேவன் தான் உண்மையான தெய்வம், நம்ம அவரை தான் வணங்கணும். தாவீது, சாலமோன் இவங்க எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இப்படிதான் வந்தாங்கன்றது நல்லா தெரியும். ஆனாலும் தன்னுடைய சொந்த குமாரனை கூட வெட்டி அந்த தெய்வத்துக்கு பலியா செலுத்துறான். மோசமானவன் ஆகாஷ். இப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான இந்த ராஜாக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைனா, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது, சீரியர், அதுக்கப்புறம் அசீரியர், இவங்கெல்லாம் சேர்ந்து யூதேயாக்கு சேர்ந்து சண்டை போடுறதுக்கு வராங்க. அதாவது இந்த ஆகாஸ் ராஜா தான் யூதாவை ஆண்டுட்டு இருக்கான்.
இவன் வந்து ஆண்டுட்டு இருக்கும்போது அசீரியர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பக்கத்து நாடு. இந்த அசீரியர்கள் வந்து ரொம்ப பெரிய ஆளுங்களா இருக்கிறாங்க. இப்ப இந்த சீரிய ராஜா என்ன பண்றாங்கன்னா, இவங்க எல்லாம் நம்ம யூதா கூட சேர்ந்து போய் அசீரியாவை அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இது வந்து தெரிய வந்தது யூதேயாக்கு. இப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு இவன் கிட்ட 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயோலின் குமாரனாக ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம் ஆண்டவர் வந்து பேசுறாரு இந்த மோசமான ஆகாசு கிட்ட. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு தயவுள்ள ஒரு கிருபை உள்ளவர் பாருங்க. யோசேப்பு ரொம்ப கீழ்ப்படிதலுள்ள வாழ்றாரு, அவர்கிட்டயும் வந்து பேசுறாரு. இவன் ஆகாசு மோசமானவன், கடவுள் விட்டு தூரமா இருக்கிறான், சொன்னதை கேட்க மாட்டான். ஆண்டவர் ஒண்ணு செய்ய சொன்னா இவன் இன்னொன்னு செய்யறான். அவன்கிட்டயும் வந்து ஆண்டவர் ஆனா பேசுறாரு, சொல்றாரு நீ பயப்படாமல் அமர்ந்திரு. இந்த 2 புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோட வந்த ரெத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் தோழ வேண்டாம், பயப்படாத. இந்த யூதயா ராஜா ஆகாசு அவங்க கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன், நான் உன் கூட இருப்பேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுடைய ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. தீர்க்கதரிசி ஏசாயா மூலமா ஆகாஷ் ராஜா கிட்ட வந்து நீ பயப்படாத, நான் உனக்கு உன் கூட இருந்து உனக்கு விடுதலை பண்ணி தரேன், உன் கூட நான் இருக்கேன், நீ அமர்ந்து இருந்து பாரு, இப்படிலாம் சொல்றாரு ஆண்டவர். இவன் யாரு? மோசமானவன், சொன்னதை கேட்கவே மாட்டான், எல்லாம் தெரியுது. ஆனாலும் என்ன பண்றாப்புல, ஆண்டவர் வந்து பேசுறார். இப்ப இவன் என்ன பண்றான் பாருங்களேன், இவ்வளவு மோசமானவன் கிட்ட பேசும்போது 10ல ஆண்டவர் வந்து சொல்றாரு ஆகாசை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். யார் கேட்கிறா? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு அடையாளத்தை வாங்கிக்கோ. என்ன அடையாளம்னா, நான் வந்து நிச்சயமா உனக்கு யுத்தத்துல விடுதலை தருவேன், உனக்கு ஜெயத்தை தருவேன்னு ஒரு அடையாளத்தை வாங்கிக்கோ. உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார், ஆழத்தில் இருந்தாகிலும் கேட்டுக்கொள். இப்போ திடீர்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன், இப்ப நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன்னா, நான் சொல்றதை நான் செய்யறேன்னா இல்லையா அப்படின்றதுக்கு நான் சத்தியமாங்க ப்ராமிஸாங்க அப்படிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, கண்டிப்பா செய்வேங்க, நான் சொல்லியிருக்கேன்ல, வேணா எழுதி கூட தரேன் அப்படின்லாம் பேசுவாங்க. இப்ப ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட சொல்றாரு, பா நான் கண்டிப்பா செய்வேன்ப்பா, உனக்கு ஏதாவது அடையாளம் வேணும் கேளு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சரி என் பேங்க் அக்கௌண்ட்ல கொஞ்சம் காசு போடுங்க இப்போ, கரெக்டா? ஏதாவது சொல்லணும்ல, இல்ல வானத்துல இருந்து அப்படியே ஒரு ரெயின்போ காட்டுங்க, இப்போ சிக்னல் உள்ள சொல்லுங்க, ஏதாவது சொல்றதுங்க. அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை கேளுன்னு சொல்றாரு. யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு. யாருக்கிட்ட சொல்றாரு? இந்த கீழ்ப்படியாமையில் இருக்கிற ஆகாஷ் ராஜா, ஆண்டவர்கிட்ட தூரமா இருக்கிற அந்த ஆகாஷ் ராஜா கிட்ட சொல்றாரு, ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். இவன் என்ன பண்றான்? ஆனா 12ல நான் கேட்க மாட்டேன். எவ்வளவு மோசமானவன் பாருங்க. இவன் கிட்ட ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து பேசுறதே பெருசு. இவன் கீழ்ப்படிதல் இல்லாதவன், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவன், இவன் கிட்ட வந்து பேசுறாரு. அவன் சொல்றான், நான் பரீட்சை செய்ய மாட்டேன். இவன் ஏதோ பெரிய இப்ப ரிலிஜியஸா ஏதோ உத்தம மாதிரி பேசுறான்னு நினைச்சுக்காதீங்க. வசனம்லாம் கூட தெரியுது எனக்கு, பரீட்சை செய்யாது இருப்பாயாகன்னு இருக்குல்ல. அவன் ஏதோ ரொம்ப நல்லவன்றதுனால கிடையாது, அவன் வந்து ரொம்ப கர்வம் பிடிச்சவன். நான் யாரு? யூதேயாக்க ராஜா, எனக்கு உதவி தேவையா? யூதேயாவே ஆழ்ந்துட்டு இருக்கிறேன், சும்மா போனா எல்லாம் ராஜ்யத்தையும் கவுத்து போட்டுருவேன் நானு. யாருக்கிட்ட வந்து மோதுறாங்க? எனக்கு தேவனும் தேவையில்ல, கடவுளும் தேவையில்ல, ஒருத்தனும் தேவை கிடையாது, எவனுடைய உதவியும் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாம. அப்போ ஏசாயா சொல்றாரு, நீங்கள் மனுஷனை விசனப்படுத்துகிறது போதாது என்று தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களா? மனுஷனையும் மதிக்க மாட்டீங்க, தேவனையும் மதிக்க மாட்டேற. இன்னைக்கு நீ கம்பேரிசன். ஆகாசுன்ற ஒரு மனுஷன் 700 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்தான். 730 வருஷத்துக்கு அப்புறமாக யோசேப் என்ற ஒரு மனிதன் பிறக்கிறாரு. அவர் பிறந்து சொல்வதை எல்லாம் அப்படியே செய்யறாரு. சொப்பனத்துல வந்து பேசுறாரு. இங்க தீர்க்கதரிசி நேரா வந்து பேசுறாரு, இவன் கேட்க மாட்டான்.
யோசேப்புக்கு சொப்பனத்துல வந்து தேவதூதன் சொல்றாரு, எஞ்சி போறாரு, திருப்பி வராரு, கன்னிகையை கல்யாணம் பண்ண சொன்ன கல்யாணம் பண்ணிக்கிறாரு, எகிப்துக்கு போறாரு, நைட்டோட நைட்டா திரும்பி வராரு. 2 கம்பேரிசன் பாருங்க. ஒருத்தன் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம இருக்கான், ஒருத்தன் ஆண்டவர் சொல்றத அப்படியே செய்யறான். ஒருத்தங்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ அடையாளத்தையே கேளு நான் தரேன்னு சொல்றாரு. இவன் கிட்ட அடையாளம் யோசேப்பு சரி. மரியாளுக்கு வந்து 13 வயசு கர்ப்பவதி ஆகும்போது. மரியாள் கர்ப்பவதியாக எத்தனை வயசு? 13 வயசு. அந்த கலாச்சாரத்துல அவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவ்வளவு சின்ன பொண்ணு. யோசேப் கர்ப்பவதியான்னு கேட்ட உடனே சைலண்டா தள்ளணும்னு நினைக்கிறாரு. ஆண்டவர் சொன்ன டக்குன்னு சேர்த்துக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம செஞ்சிருவோம், அவ்வளவுதான். கேள்வியே கிடையாது. ஏன், எதுக்கு, அது எப்படி வரும், எனக்கு ஒரு அடையாளத்தை கொடு. காலில் வந்து என் மாமா வந்து என்னை பார்க்கணும், என் மச்சான் வந்து என்னை கூட்டு போகணும், என் அக்கௌண்ட்ல காசு விழணும், கொடி பறக்கணும், மழை பெய்யணும். பேசவே இல்லை, அடையாளமே கேட்கல, எதுவுமே கேட்கல. சொன்னதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. எவன் பார்க்கறான் எவன் பார்க்கல, ஆண்டவர் சொல்லிட்டாரா செஞ்சிடும். இந்த ஆகாஷ் கிட்ட தேவனே வந்து சொல்றாரு, அடையாளத்தை கேளு, நான் தரேன் உனக்கு அடையாளம், நான் உன் கூடயே இருக்கேன். உனக்கு எதிரி இருக்கிறாங்க, உனக்கு பயமா இருக்குல்ல, கவலைப்படாத, அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னா தேவையில்லைங்க எனக்கு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க ஆண்டவரை வேணான்னு சொல்றீங்களா? நிறைய நேரத்துல நம்ம வாயை திறந்து வேண்டான்னு சொல்ல மாட்டோம். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு, ஆண்டவருடைய சமூகத்துல வர்றதுக்கு, அவர் சொல்றத கேட்கறதுக்கு இந்த ஆகாஷ் மாதிரி கீழ்ப்படியாம போயிட்டு இருக்கோம். நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம எல்லாம் செஞ்சுக்கிறோம், நம்ம குடும்பத்தை அப்படியே கத்திட்டு இருக்கிறோம், வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், அப்படியே காசை வச்சிட்டு இருக்கிறோம், அப்படியே காசு சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம், அப்படி பிளான் போட்டு இப்படி போட்டு அப்படி போயிட்டு 5 வருஷத்துல அதை தூக்கி இப்படி போட்டு அப்படி இப்படி போயிடலாம். ஐயா, ஆகாஷின் முடிவை பாருங்க, யோசேப்ப முடிவை பாருங்க. யோசேப் அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கான். ஏரோதே நினைச்சாலும் ஒண்ணும் செய்ய முடியல. இங்க ஆகாஷ் கிட்ட தீர்க்கதரிசி தேவனே வந்து சொல்றாரு, மனச கடினமாக்கிட்டு பேசவே மாட்டான். அப்பதான் ஏசாயா வந்து சொல்றாரு 14வது வசனத்துல, இப்போ பேசுறாரு. இதான் 14வது வசனம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஏசாயா சொல்றாரு, நீ அடையாளத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன, நீ வேணான்னு சொல்ற. இப்ப நான் உனக்கு ஒரு அடையாளம் தரேன் பார். நீ கேட்கவே இல்லை, ஆனா நான் உனக்கு ஒரு அடையாளத்தை தரேன். அது என்ன அடையாளம் தெரியுமா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். மோசமான ஆகாஷே, கீழ்ப்படியாத ஆகாஷே, நீ தேவனுக்கு விரோதமா போயிட்டு இருக்க. ஆனா நான் சொல்றேன், 700 வருஷம் கழிச்சு ஒன்ன மாதிரி இல்ல, ஒரு நல்ல யோசேப்பு வருவான். அந்த யோசேப்பு அடையாளத்தை கூட கேட்க மாட்டான், நான் சொல்றத அப்படியே செய்வான். அதுவே உனக்கு அடையாளம். அதான் சொல்றாரு அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி. அதான் நிறைவேறுச்சு. 700 வருஷம் கழிச்சு திடீர்னு நிறைவேறுது. எது நிறைவேறுது? 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கீழ்ப்படியாத ஒரு ஆகாஷ் அடையாளத்தை எடுத்துக்கோன்னு சொல்றேன். என்ன சொல்லிருக்கலாம் பாருங்களேன், என்ன சொல்லிருக்கலாம்? ஆண்டவரே, நான் இங்க உட்காந்துட்டே இருப்பேன், அவன் அங்க அடிச்சுக்கணும் பண்ணலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் போயிட்டே இருக்கும்போது போயிட்டே இருப்பாங்க, சிவந்த சமுத்திரம் பிளந்துரும். யுத்தத்துக்கு போவாங்க, முன்னாடி பாட்டு பாடுவாங்க, அவனே அடிச்சு அவனே செத்துருவான். இவன் கத்திய உரையில இருந்து கூட எடுக்கல. இவன் சில நேரத்தில் சண்டை போட்டு இருப்பான், மேல இருந்து கல்லா விழுந்து அவ்வளவு பெரிய அழிச்சிடும். இப்படி எல்லாம் யார் பண்ணா? தேவன் யுத்தம் செய்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். பயப்படாதீங்க. உங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. உங்க பொருளாதாரத்தை குறித்து பயப்படாதீங்க. உங்க பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய வருகிற நாட்களை குறித்து பயப்படாதீங்க. அது தேவனிடத்தில் கொடுங்க. இது ஒரு மோசமான உலகங்க. எப்படியாவது எல்லாரையும் கவுத்தி போடலான்னு நான் பாக்குற உலகம். பெருசா நல்லது பண்றதுக்கெல்லாம் யாரும் கிடையாது. இந்த மோசமான உலகத்துல நல்லவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் தான் இயேசு. உங்களுக்கு எப்போதும் நல்லது செய்கிற ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் தான் இயேசு.
உங்களுக்கு எப்போதும் உதவி செய்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் தான் இயேசு. இந்த ஆகாசு மோசமானவன், அவன் வழி தப்பி எங்கேயோ போயிட்டு இருக்கிறான். ஆனா தேவன் வந்து பேசுகிறார், அடையாளம் வேணுமான்னு கேட்கிறாரு. அவன் வேணான்றான். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? இயேசு சொல்றாரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தட்டுங்கள் திறக்கப்படும். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கீங்க, இந்த ஆலயத்துல வந்து இருக்கிறீங்க, தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், உங்க பலத்தை சார்ந்து கொள்ளாதீங்க. ஒரு தலைவலி வந்தா தெரியும், ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா படுத்துருவோம், வேலைக்கு போக முடியாது. அந்த வேலையை நீங்க நம்பாதீங்க, தேவனை நம்புங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க தேவனே உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். ஆண்டவர்கிட்ட இருந்து பலனை எடுத்துக்கொள்ளுங்க. வேலைக்கு போகும்போது சொல்லுங்க, கர்த்தாவே நீரே என் பலன். கொஞ்ச நேரம் உட்காருங்க, இந்த வேதத்தை எடுத்து வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் என் வேலையை நம்பி நான் பொழைக்கல, 1ஆம் தேதி போடுற சம்பளத்தை நம்பி நான் பொழைக்கல, ஒரு மாசம் சம்பளம் போடலன்னு என்ன பண்றது? திடீர்னு பேங்க்லாம் டவுன் ஆயிடுச்சுன்னா, இப்போ வர எல்லாமே பாருங்க நம்ம மொபைல்ல தான் பண்றோம். திடீர்னு சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றது? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். யோசேப்பு மாதிரி நான் தேவனை சார்ந்து தேவன் சொல்லுகிறத மாத்திரம் நான் செய்ய போகிறேன். இதுல 1 தெசலோனிக்கேர்ல திருப்பவும் 1 தெசலோனிக்கேர் 4ஆம் அதிகாரம் யோசேப்புடைய கேரக்டரிஸ்டிக்க எப்படி யோசேப்பு வாழ்ந்தாருன்னு நம்ம பார்த்தோம்ல, அது அப்படியே பவுல் எழுதியிருக்காரு. 1 தெசலோனிக்கேர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும், புறம்பேற்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடபடியே அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். யோசேப்புடைய லைஃப் அப்படியே வருது. யோசேப்பு அன்புல இருந்தாரு, மரியாதை நேசிச்சார். என்ன நடக்குதுன்னு தெரியல, எதுவும் புரியவும் இல்லை. ஏதோ ஆண்டவர் வந்து சொல்றாரு, மரியாள் கிட்ட கற்பமா இருக்கான்னு சொல்றாரு. சரி, ஆண்டவர் மேல நான் அன்பா இருக்கேன், அவர் சொல்றத நான் செய்ய போறேன். செஞ்சார். அமைதல் உள்ளவர்களா இருக்கும்படி நாடவும். ரொம்ப அமைதலா இருந்தாரு, ரொம்ப பேசலாம் இல்லை. யோசேப்பு என்ன பேசினார்லாம் ரெக்கார்டே பண்ணல, ரொம்ப அமைதலா இருந்தாரு. செயல்ல காட்டினார் எல்லாத்தையும். நீங்க ரொம்ப பேச வேண்டாம், செயல்ல காட்டுங்க. உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கட்டும். நிறைய பேசலாம் வேணாம், அதெல்லாம் பேச வேணாம். நீங்க அமைதியா இருந்து இயேசுவை வெளிப்படுத்தலாம். ஆங்கில பைபிள்ல ரொம்ப ரொம்ப நல்ல இத மொழிபெயர்க்கிறாங்க. டு மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ், உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்றாரு. நிறைய பேருக்கு இப்ப என்ன பிரச்சனை, இப்போ இந்த சீரியல்லாம் ஏன் ரொம்ப மெகா ஹிட் ஆகுது தெரியுமா? சீரியல் பாப்பீங்களா? அதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை அது. அவன் சண்டை போடுறதே உட்காந்து பார்த்துக்கிறான். அடிச்சிட்டானா, ஐயோ அவன் அடிக்கிட்டே அப்ப நிப்பாட்டாங்க. சரி, அவன் நாளைக்கு அடிச்சானா இல்லையா பார்க்கணும். இப்ப இந்த ஷோ எல்லாமே எதை இது பண்ணிருக்க, அவன் ஸ்கிரிப்ட் தான். அவங்க மேக்கப் போட்டு, வீட்டுல எல்லாம் மேக்கப் போட்டு மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிக்கிறாங்க. ஆனாலும் என்னன்னா, அவன் சண்டை போடுறத இவன் பார்க்கணும். ஏன்னா இவன் வீட்டுல சண்டை போட போடல, அந்த மாதிரி அதுல ஒரு சந்தோஷம். வேணவே வேணாம், இன்னொருத்தன் பிரச்சனை நம்மளுக்கு வேணவே வேணாம் போட்டிருக்குது. டு மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ், டோன்ட் வரி அபவுட் வாட் எவ்ரிஒன் எல்ஸ் இஸ் டூயிங். இன்னைக்கு பிரச்சனையே வந்து அவன் என்ன பண்றான்னு என் பிரச்சனையே வேதத்துல போட்டிருக்குது. அதை பண்ணவே பண்ணாத. உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஆங்கில மொழிபெயர்ப்புல to mind your own affairs, to mind your own business. Don't worry about everyone else, what everyone else is doing. Take care of your family, your wife and your children. உன் குடும்பத்தை பாரு, உன் புள்ளைய பாரு, உன் மனைவியை பாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, அவன் பண்ணாச்சா, மாமாக்கு என்னாச்சு, மச்சான், நீ வேலைக்கு போ, நீ தேவனை நம்பு, நீ ஆண்டவரோட நல்ல உறவுல இரு, உன் குடும்பத்தை நீ வாழ.
தெசலோனியருக்கு பவுல் ஒரு அற்புதமா இதை சொல்றாரு. அப்படியே யோசேப்பு அதை கடைபிடிச்சார். யோசேப்பு என்ன பண்ணாரு? தேவனோட நல்ல உறவில் இருந்தாரு. தேவன் சொல்வதை அப்படியே செஞ்சாரு. தமக்கு கொடுத்திருக்கிற அந்த இயேசு என்கிற பாலகனை குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. மரியாதை பார்த்துக்கிட்டாரு. போறாரு வராரு, அவர் சொல்றத செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஒன்றும் ப்ரெஷர் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, ரொம்ப ப்ரெஷர். இன்னைக்கு இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்களாம். இப்போ சைக்கட்ரிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு சின்ன பிள்ளைங்களாம் வர்றாங்களா, ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஏன்னா ப்ரெஷர். அவன் அதை பண்றான், இவன் தான் பண்றான், அதை நாம் பண்ணலையே. நீங்க எல்லாத்தையும் பண்ண வேண்டாம். தேவன் உங்களுக்கு அழைத்திருக்கிறதை, தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறதை மாத்திரம் நிறைவேற்றினால் போதும். அதே யோசேப்பு மாதிரி அதே மரியாள் கிட்ட வந்து தேவதூதன் சொல்றாங்க. எப்படி யோசேப்பு கிட்ட தேவதூதன் தோன்றி சேர்த்துக்கோன்னு சொல்லி வாழ வச்சாரோ, ஒரு நாள் திடீர்னு மரியாள் கிட்ட தோன்றி, உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட போது, உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போது, இயேசு நீ பேரிடுன்னு சொல்றாரு. இந்த அம்மாக்கு புரியவே இல்லை. 13 வயசு பொண்ணுங்க, கற்பனை பண்ண முடியுதா? 13 வயசு பொண்ணுக்கு திடீர்னு தேவதூதன் தோன்றி நீ ஒரு குமாரனை பெற்றெடுக்க போறன்னா புரியவே இல்லை அந்த அம்மாக்கு. கேள்வி கேட்குது. பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, இது தேவ பிள்ளை அப்படின்னு சொன்ன சொல்லுது, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. எதிரெல்லாம் பேசவே இல்லை. தேவனால் கூடாத காரியம் எதுமா இருக்காமா அப்படின்னு தேவதூதன் கேட்டவொன்னு அப்படியே நடக்கட்டும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா உங்களுடைய பதில் என்ன? ஆகாசு மாதிரி நடக்காதுன்னு சொல்ல போறீங்களா, யோசேப்பு மரியாள் பரி நடக்கும்னு சொல்ல போறீங்களா? நான் சொல்றேன், நடக்கும்னு சொல்லுங்க. உங்க சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம். ஆனா உங்க வாயை திறந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த சூழ்நிலை எல்லாம் மாறும். எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எல்லாம் சத்தமா சொல்லாமா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன், நான் செழித்திருப்பேன், நான் ஒரு குறைவில்லாமல் இருப்பேன், நான் நன்றாக இருப்பேன், நான் நீடித்த நாட்களா இருப்பேன். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையாக கூறப்பட்டிருக்கிறது. இதை நான் அப்படியே நம்புறேன். இப்ப எனக்கு கண்ணீர் வடிக்கலாம், வேதனையா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம். ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லி இருக்குது, அது என் வாழ்க்கையில நிறைவேற போகுது. இதுக்கு யோசேப்பு மரியாள் மாதிரி அப்படியே ஆகட்டும்னு சொல்ல போறேன். அவர் சொல்றதை அப்படியே நான் செய்ய போறேன். செஞ்சா என்ன நடக்க போகுது? அற்புதமா நடக்க போகுது. உங்க தேவையெல்லாம் சந்திக்கப்பட போகுது. உங்களுக்கு என்ன குறை இருக்குதோ அதெல்லாம் நிறைவாக போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆமேன்னு சொன்னா அப்படியே நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, ஆமேன். ஆமா, இன்னைக்கு நான் கூறப்பட்ட வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆகாஷ் வாழ்க்கை வேணாம் எனக்கு, யோசேப்பு வாழ்க்கை தான் எனக்கு வேணும். ஃபுல் பேக்கப் பண்ணுது, பரலோகமே பார்க்குது யோசேப்ப. இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் வெள்ளியும் பொண்ணும் தூப வர்க்கமும் வந்து பணிவிடை செய்து செல்வத்தை கொண்டு வந்து கொட்டினாங்களா, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில வந்து கொட்டுவார்களாக. தேவைக்கும் மிகவும் அதிகமாக இருப்பதாக நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் கூட நீங்க பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். அந்த யோசேப்பு மாதிரி, மரியாள் மாதிரி உங்களுடைய வார்த்தையை நாங்கள் அப்படியே நம்புகிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்பிடிக்கிறோம். இங்க வந்துக்கிற ஒவ்வொருவரும் அதே மாதிரி நல்ல வாழ்க்கையை வாழ, உங்களுடைய வாக்குத்தத்தங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படிய, ஒத்துழைப்பு கொடுக்க பரிசுத்த ஆவியானவரே நீர் உதவி செய்வீராக. உங்களுடைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் ஆமென் சொல்லட்டும், விசுவாசிக்கட்டும். அது நன்மைகள் எல்லாவற்றையும் அவங்க எடுத்துக்கொள்ளட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.